நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம நாகம் இருக்காங்களா அவங்க வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, ஒரு காரணமும் இல்லை. நம்ம நாகம் வந்து அப்படியே விஜய்க்கு ஃபோன் பண்ணி சும்மா கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா உனக்கு நாங்கள் வந்து பொண்ணு கொடுத்தா எங்கள் பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டு துரத்தி அடிப்பியா? நீ எல்லாம் மனுஷன் தானே, மனுஷ பிறவி தானே, நீ எவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தானே உன் வாழ்க்கையில் என் மல்லியை அனுப்புனேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளவோ போராட்டம் போட்டார் அரவிந்த் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. சரி, என் மல்லி உங்கள்கிட்ட மனசை கொடுத்துட்டாலே, நீ ஒரு பக்கம் மல்லி மேலே ஆசை வச்சுட்டு நீ வந்தேன்னு சொல்லிட்டு உனக்காக பேசி சண்டை போட்டு அப்படி இப்படி பண்ணி உங்க கூட சேர்த்து வச்சா நீ விட்டு துரத்தி நைட்டு நேரத்தில் துரத்தி அடிப்பேன். நைட் நேரத்தில் எதனா ஒன்று ஆயிருந்தா, காலை கெட்டு போயிட்டே இருக்கு, யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிருந்தா, எதனா ஒன்று அஸ்மாதம் நடந்திருந்தா யார் அதுக்கு பொறுப்பு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாகு கேட்குறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல, நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன், என்ன நடந்துச்சு, மல்லி வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது வீட்டில் இருக்காளா? அவளை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சுன்னு அழுதுன்னு இருக்கா. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு, யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன் பர்ஃபார்மன்ஸை தூக்கி போய் குப்பை தோட்டில் போடுறா, இப்போ வாடா வந்து நியாயம் பேசலாம், வாடா நியாயம் போடலாம். இன்னைக்கு அடித்து ஓட விட போகிறவங்க வீட்டில் வர்றது முக்கியம் அந்த ராஜேஸ்வரி நஞ்சு தான். அவங்க தான் மல்லி எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்தின்னு மல்லி எப்படியான விட்டு துரத்துன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி துரத்தி அனுப்பிச்சிக்கிறாங்க. அவளுக்கு எவ்வளோ தில்லு இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வாயில் அந்த மாதிரி கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயை மூடின்னு சைலண்ட்டாக இருக்காங்க நம்ம விஜய். வந்து நான் வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு அடுத்த செகண்ட் உங்ககிட்ட கால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ரொம்ப கோபமாக ரணகலமாக அங்கேருந்து கிளம்புறாரு. திடீர்னு லேப்டாப் கீழே வந்து அப்படியே தூக்கி போட்டால் பட்டுன்னு ஒரே அடி போடா லேப்டாப் பணமா என்ன வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்தால் அப்படியே டோரை இழுக்கிறோமோ டோர் ஒரு பக்கம் பிடிங்கின்னு போது என்ன அல்கா மாட்டாப்ல நம்ம விஜய். ஒரு பக்கம் பவர் அதிகமாகிடுச்சு, இதுக்கு மேலே அல்கே ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சும்மா 2-1 துண்டாக பார்க்க போகிறாரு அப்படின்னு தான் நாம் நினச்சிருக்கோம். வீட்டுக்கு போனோம், அக்கா 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 அக்கான்ற உடனே அவள் அக்கா வந்து கீழே வரா, ரஞ்சிதம் வரா. என்னடா என்னாச்சு, மல்லி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வீட்டை விட்டு போயிட்டா. ஏன் போனா, எதுக்கு முடுக்குனீங்க, சொல்லுங்க நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க நீங்கள் எதுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் சொல்கிறத கேள்றா, நாங்கள் அவளை அனுப்பவே, நாங்கள் இந்த மாதிரி தான் பேசின்னு இருந்தோம். உன் பொண்டாட்டிக்கு சூடு சொரணை வந்துருச்சு போல், உடனே நான் போகிறேன், இனிமேல் எனக்கு இந்த வீடு தேவையில்ல, நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், இந்த வீட்டில் எனக்குன்னு யாருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன பேசிட்டுன்னு சொல்லு பார்க்கலாம். நான் எதுவும் பேசலை. சரிம்மா உன் இஷ்டமா வாழ்க்கை போல் இருமா, உனக்கு பிடிச்ச மாதிரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்த செகண்டே விட்டு ஓட்டாடாயப்பா ஏன்னா சாக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு வெத்தலை பார்க்க அப்படியே சும்மா வாயில் போட்டு நினைக்கிற சாக்கு கட்சி துப்பிட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கரெக்டாக சான்ஸ் கிடச்சதும் ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டா. அவளுக்காக நான் என்ன பேச சொல்கிறேன், என்ன பண்ண சொல்கிறேன் சொல்லு. நாங்கள் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், விஜய் வந்தால் என்னை விட மாட்டார், நான் இப்பயே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு உஸ்பேத்துறாங்க. உடனே இவங்க பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க. சிசிடிவி ஆல்ரெடி ஆளில் வச்சுட்டுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியும். இவங்க பேசுறது எல்லாமே கேட்டுக்குது. விஜய்க்கு நீ ஏற்றவளே இல்லை, விஜய்க்கு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், உன்னை யார் இந்த வீட்டுக்கு வர சொன்னது, வந்துட்டேன், இப்போ தான் அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சுல, வெண்பா விஜய்க்கு சொந்தமாயிட்டா, உனக்கு என்னடி வேலை, இன்னும் என்ன இங்கே அண்டி போச்சுன்னு உங்கள் அண்ணனுக்கு அப்படியே இருக்கிறதெல்லாம் எட்டு போய் கொட்டலான்னுக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க. நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், எங்கள் அண்ணனை பற்றி தப்பாக பேசுறீங்களே, என் அண்ணன் வளர்ப்பு தப்பு இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இது தாண்டா மல்லி, இது தாண்டா கில்லி அப்படின்ற மாதிரி பாராட்ட தோணுது. என்னங்க பண்ணுறது, நடந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ண தான் போய் ஆகணும். அப்படி தான் இப்போதைக்கு நிலமை போயின்னு இருக்கு. பார்ப்போம், இன்னும் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எதனா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரிய போகுது. சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு பழமொழி எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் சொல்லி வச்சுருக்காங்கோ. சரி, போனது போச்சு, அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் மாமா உன் மேலே உசுரே வச்சுருக்கிற மாமா, மசுராட்டை என்னை தூக்கி போட்டு போகாத, இனிமேல் நான் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ சொல்கிறது எல்லாமே புரியுது என் தங்கக்குட்டி செல்லக்குட்டி, ஆனால் நான் உசுரை வந்து மல்லி மேலேயும் வெண்பா மேலேயும் வச்சுருக்கேனே, மல்லி இல்லாத ஒரு வாழ்க்கையும் வெண்பா இல்லாத ஒரு கனவையும் என்னால் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் குழம்பினே போயின்னு இருக்காங்க. இதுக்கு எதனா ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இருட்டு தாங்க மயான மயம். இந்த இருட்டில் என்ன வேணாலும் நடக்கும், ஏது வேணாலும் நடக்கும். அந்த பக்கம் வானவேடிக்கை, இந்த பக்கம் இடி மின்னல். இதுக்கு நடுவில் நான் உங்களுக்காக சீரியலை பற்றி பேசின்னு இருக்கேன். எதுக்காக, அப்பெல்லாம் உங்களுக்காக தான் உடனுக்குடன் அப்டேட்டாக கொடுக்கணும்ல. அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆவலோட காத்துன்னு இருப்பீங்க. அது நீங்கள் காக்கக்கூடாது. அடுத்த செகண்ட் உங்களுக்கு அப்டேட் மேலே அப்டேட்டாக கொடுத்து உங்களுக்கு புது எனர்ஜியை ஊக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்ப்போட இருக்கேன். அந்த எதிர்பார்ப்புக்காக தான் இதை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு போனது நல்லதா நல்லது இல்லையா? மல்லி திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வருவாங்களா வரமாட்டாங்களா? என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது? இந்த பிரச்சனை நீடிக்குமா நீடிக்காதா? இன்னும் கொஞ்சம் ஏதான பிரச்சனையை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ராஜேஸ்வரி ரஞ்சிதம் கன்னடா போவாங்களா போக மாட்டாங்களா? நம்ம விஜய் மல்லி கூட திரும்ப வாழ்வாரா வாழ மாட்டாரா? வெண்பா திரும்ப மல்லியை பார்க்குவாங்களா பார்க்க மாட்டாங்களா? இவங்க எல்லாருமே ஒன்றா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நினைக்கலையா? அப்படி நினைச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.